செம்ம காமெடி. சொல்லு நாங்களும் டீ சிரிக்கிறோம். போடலான்னு பார்த்தேன், ஆனா பால் இல்ல. சரி பிளாக் டீ எது போடலான்னு பார்த்தா சக்கரை இல்ல. நீ ஒண்ணுமே போட்டு தர வேண்டாம், இவன் பொழைச்சுப்பான். ஏண்டா இந்தாங்க தம்பி 50,000 ரூபாய். புதுமண தம்பதிகள் ஜாலியா இருங்க. 50,000 ரூபாயா? இது வட்டிக்கே பத்தாதே. வட்டியா? அதே விநாயக அண்ணனுக்கு வட்டி கொடுக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு வாரத்துல விநாயகன் சாரே வரேன்னு சொல்லியிருக்காரு. வரும்போது கேஷ் எடுத்துட்டு வந்து தருவாரு. இந்த வீடு கிரவுண்டு எல்லாத்தையும் சூர்யா பேருக்கு எழுதுறதா அவருடைய முத வேலை. சார் போன்ல என்கிட்ட இந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியா வைங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிருக்கேன். நீதோ இவர்தான் உத்தமன் சார். நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா. காலையில எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர பொண்ண இந்த காலத்துல பார்க்க முடியுமா? அந்த வகையில நீ கொடுத்து வச்சோம் தான். சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க இல்லையாமா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் வேணும். விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப். Thank you. சூர்யா என்ன சௌக்கியமா இருக்காங்களா? சார் ஆஸ்பத்திரியில ஐயோ இருக்கு. அண்ணனுக்கு என்னாச்சு? சாருக்கு ஒண்ணால தம்பி. சாரு கிட்ட ஒரு பையன் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்பவும் தப்பு பண்ணிட்டே இருப்பான். உங்களுக்கு தான் தெரியல. சாரு குத்துல மூக்குல இருந்து பொல பொலன்னு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவனை தான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. முழு செலவும் சார் தான் பாத்துக்கிறாரு. சாரோட சுபாவமே அப்படித்தான். அவர்கிட்ட யாராவது பொய் சொன்னாலோ திருட்டுத்தனம் பண்ணாலோ அடுத்த நிமிஷம் அவன் மூக்கு பச்சையா. Malaysian Airlines announces the departure of your flight MY305. All passengers are requested to proceed to the boarding point. Thank you. ஹேய் என்ன இது? எங்க போச்சு உன் தைரியம் எல்லாம்? இனி உங்க அப்பா மலேசியால ஏதாவது மங்கூஸ் மண்டையின மாப்பிளைய பார்த்து வச்சிருந்தாருன்னா கண்ணை மூடிட்டு ஓகேன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். ஏய் போடா, நாங்களும் இங்க டென்ஷன்ல இருக்கோம், சும்மா நொய்யின்னுட்டு. அப்படி இல்லனா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம எதுக்காக இவங்க அப்பா அங்க வர சொல்லணும்? கோடீஸ்வரன் இல்ல, அந்த பில்கேட்ஸே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா கூட நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அதிகபட்சம் 10 நாள், அதுக்கப்புறம் நான் இங்க வந்துருவேன். ஓகே ஓகே போயிட்டு வரேன். Flight IC9 from Qatar will be arriving shortly. ஹலோ சொல்லுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. என்னடா? டேய் அடுத்த வாரம் அண்ணன் இங்க வராராண்டா. ஐயோ ஃளைட் நிறுத்துங்க நிறுத்துங்க. வாய் மூடுறா, பெருசா ஐடியா கொடுக்க அங்கிருந்து வந்துட்டான். இது தப்புதான், இருந்தாலும் இதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல. நமக்கா? உனக்குன்னு சொல்லு. இப்படி எல்லாம் சேர்த்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இங்க பாரு சூர்யா, இவன் கூட சேர்ந்து நீ ஆட்டம் போட்டினா அப்புறம் மொத்தமா பிரச்சனைல மாட்டிக்குவ. கடவுளே, இது மட்டும் நீத்துவுக்கு தெரிஞ்சதுன்னா? அதெல்லாம் தெரியாது, நாம சொன்னதுன்னா அவனுக்கு தெரியும். இவனோட அண்ணன் இங்க வரும்போது இவனுக்கு பொண்டாட்டியே நடிக்க ஒரு ஆள் தேவை, அவ்வளவுதான். நீத்து மலேசியாக்கு போனதால வேற ஆப்ஷனே இல்ல. நீதான் என்ன மிஞ்சி போனா ஒரு வாரம் இல்ல 10 நாள் தான் ஆக போகுது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பொண்டாட்டி மாதிரி நீ ஒரு பொண்டாட்டி, அது போதும். அது போதுமா? முதல்ல இங்க இருந்து போங்க. அடியே, இதெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ். நீ சினிமால நடிக்கணும்னு ஆசைப்படுற, நீ நடிக்கிற சினிமால பொண்டாட்டியா நடிக்கணும்னு வந்தா அதை நீ மறுக்காம நடிச்சுதானே ஆகணும். இப்ப நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் புரிஞ்சுக்கணும்ல, நீ புரிஞ்சுக்கோ முதல்ல. நான் உன்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது மறைச்சிருக்கேனா? யாருமே இல்லாத எனக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நான் உங்க கூட பழகும் போதெல்லாம் எனக்குன்னு யாரும் இல்லைன்ற எண்ணம் வந்ததில்ல. ஆனா இப்ப நீங்க சொல்றது ரொம்ப ஓவர். இத பாருதியா, இவன் இந்த பிரச்சனையில மாட்டி விட்டதே நான் தான் அதுல இருந்து இவனை ரிலீவ் பண்ணணும். உனக்கே தெரியும்ல, இவனுடைய வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுதான் நாங்க வட்டிக்கு பணம் வாங்கணும்னு. நானும் உங்ககிட்ட அடமானம் வைக்க சொன்னேன். நிறுத்து. இப்படியே பேசிட்டு இருந்தா நமக்குள்ளதான் சண்டை வரும். தியா சாரி, நாங்க உங்ககிட்ட அப்படி கேட்டிருக்க கூடாது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒண்ணு முடிஞ்சா அடுத்த பிரச்சனை வந்துருது. சின்ன வயசுல இருந்தே எல்லா இருந்தும் நான் எதுவும் இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்பவும் அப்படிதான் போயிட்டு இருக்கேன். எங்கேயோ இருந்துகிட்டு என் வாழ்க்கையில எப்பவும் என் அண்ணன் தான் முடிவு எடுத்துட்டு இருக்காரு. நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் தான் நீ சொன்னதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னேன். ஆனா இப்படியே போச்சுன்னா நான் உங்களையும் இழந்துருவேன். அதை என்னால தாங்கிக்க முடியாது. அண்ணன் கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டு போறேன். அதுக்கு அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். டேய் அவசரப்படாத, இப்ப நீ எங்கேயும் போத்தவல. இவ கண்டிப்பா வருவா. இந்த மனவோட தியா உங்க அண்ணன் முன்னாடி உன் பொண்டாட்டி நீத்துவா வந்து நிப்பா. A friend in need, a friend in deed. நீ என்ன சொல்ற? சோ இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம். உனக்கு உதவியா இருக்க ஒரு கூக்கு வருவா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு நம்ம ஒரு ஆட் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம அவர் டிவில. அதை நீங்க 2 பேரும் தானே பாக்குறீங்க. அது இல்ல பிரச்சனை. அந்த உத்தம நீத்து ஏற்கனவே பாத்துருக்கானே. அந்த கவலை வேண்டாம். அந்த ஆள் இங்க வராத அளவுக்கு நான் பாத்து